வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: ஒரு சில நிமிடங்களில் வாழ்க்கையில் நல்ல புரிதல். உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. எப்பவும் ஏதாவது அபத்தமாக செய்துக்கிட்டு மனசை குழப்பம் தருகின்றதாக வைத்துக்கொண்டு நம்ம பேசி நம்ம வாழ்க்கையை நகர்த்துகின்றோமே, இதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும்? எண்ணம் தாங்க. எண்ணத்தை நல்லதாக மாற்றுவோம், எல்லாமே நன்றாக மாறும். ஏன் ஒரே மன அழுத்தம் மனக்குழப்பம் வருகின்றது வாழ்க்கையில்? சிந்திப்பதே இல்லை. சிந்தியுங்கள், எதையும் சந்திக்க தயாராகி விடுவீர்கள். நாம் நல்ல செயலை செய்ய பழகிட்டோம், வாழ்க்கை எப்படி போகும்? 100% தெய்வீகமாக போகும். இதில் என்ன சந்தேகம்? நல்லதையே செய்ய பழகிட்டோம், நம் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அன்பும் கருணையும் பொருந்தியதாக அமையும். நாம் நல்லதை செய்கிறோம், கடவுள் நமக்கு என்ன கொடுப்பார்? 16 வகை செல்வங்கள், இறையுணர்வும் அறநெறியும், கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகதவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு, பொறையுடைமை என்கின்ற 16 வகை செல்வங்களை அள்ளி கொடுப்பார். தீயன செய்கிறோம், அதுவும் பழக்கத்தால் செய்கிறோம். அப்போ கடவுள் நமக்கு என்ன தருவார்? உடலில் பல நோய், உச்சந்தலை முதல் பாதம் வரை, மனசுக்கு நிறையா கஷ்டம், வாழ்க்கையில் நிறையா சிக்கல். மாற்றிக்கொள்வோம் அன்பர்களே. மனசளவில் தெரியாமல் பிறருக்கு நம்ம துன்பம் அவங்களுக்கு தான் தெரியாதே அப்படின்னு நினச்சா கூட கடவுளிடமிருந்து நமக்கு தண்டனை கிடைக்குமா? நிச்சயமாக. மனமளவில் கூட பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ்ந்து பழகுவோம், வாழ்க்கை இனிக்கும். சிலை வணக்கம். பல கடவுளை வணங்குகின்றோம். எதற்காக? நம் முன்னோர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்தார்கள். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கும், பண்படுத்துவதற்கும், ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும். வாழ்வோம் மகிழ்ச்சியாக. நம் முன்னோர்கள் செய்த நல்வினை, தீயவினை ரெண்டுமே நமக்கு வருமா? நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச நல்ல வினை எதுவாக இருந்தாலும், தீயவினை எதுவாக இருந்தாலும், அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு 10th மார்க் லிஸ்ட் இருக்குது. அதை நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோம்னா என்னங்க அப்படியே தானே வரும். அந்த ஒரிஜினல் மார்க் லிஸ்ட்டு தான் நம்ம முன்னோர்கள், அந்த ஜெராக்ஸ் தான் நாம். ஒரிஜினலில் இருக்கக்கூடியது அப்படியே ஜெராக்ஸில் வர்றது போல் நம்ம முன்னோர்கள் என்ன நல்லது என்ன தீயது செஞ்சாங்களோ அது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே வரும். ஆனால் நம் நல்லதை செய்யும் பொழுது தீயவைகளை நாம் மாற்றிக்கொள்ளலாம். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான். விவரம் தெரிந்த பிறகும் நாம் செய்த நல்ல செயல், தீய செயல், அப்போ நம்ம எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது, ஆனால் நம்ம பழக்கத்தால் தவறு செய்கிறோம். அப்போ விளைவு வருமா? தவறு செய்கிறோன்னாலே கண்டிப்பாக வரும். அது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி. இதுவரை நம்ம வாழ்க்கை எப்படியோ நகர்ந்தது, நகரட்டும். இனிமேல் நல்ல எண்ணம், சொல், செயல்களை கடைபிடிப்போம். புத்துணர்ச்சியோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.